அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. காலங்காலமாக இஸ்லாத்தின் பெயரால் நாங்கள் நம்பி வரக்கூடிய இஸ்லாத்தில் இல்லாத பல நம்பிக்கைகள் தொடர்பாக தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இல்லாத ஒரு நபரை நம்ம இஸ்ராயல் என்று சொல்லி நாமளா பேர் வச்சு மலக்கு என்று நம்ம எப்படி நம்பி வந்தோம் என்பதை நம்ம குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களுடன் சென்ற வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைய தினத்திலும் நாங்கள் இஸ்லாத்துடைய பெயரால் இஸ்லாத்தில் இல்லாத இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு செய்தியை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பட்டன் நெசுக்கி லைக் பண்ணுங்கள். சரி, இன்றைய தினத்தில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினசரி வாசிக்கக்கூடிய அதே போல் பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய நம்ம தப்லீக் ஜமாத்தில் போனால் நாங்கள் கட்டாயமாக வாசிக்கக்கூடிய இந்த அமல்களின் சிறப்புகள் என்ற நூலில் இருக்கக்கூடிய சில செய்திகள் தான் நம்ம குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கூட பார்க்க இருக்கின்றோம். இது எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு வந்து நெருக்கமாக இருக்குது. இதனையும் ஜக்ரியா சாஹிப்னு சொல்லக்கூடியவர் வந்து எழுதிய ஒரு புத்தகம், உருதுல இருந்த புத்தகம். இது தமிழ்ல எல்லாம் வந்து மொழிபெயர்த்து நம்ம ஜமாத்தில் போகிற நேரத்தில் காலையில் மாலையில எல்லாம் இந்த புத்தகத்தை வாசிப்போம். அமல்களின் சிறப்புகள்னு சொல்லக்கூடிய புத்தகம். இதில் வந்து பல சிறப்புகளை போட்டிருப்பாங்க. தொழுகையின் சிறப்புகள், அதே போல் ரமலானின் சிறப்புகள், நோன்புகள் சிறப்புகள்னு சொல்லி ஒவ்வொரு அமல்களுடைய சிறப்புகளை வந்து போட்டிருப்பாங்க. அந்த சிறப்புகளை குர்ஆன் ஹதீஸ்களையும் போட்டு அதில் சில பெரியார்களுடைய சம்பவங்கள், இது அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியமான விடயங்கள் போன்ற செய்திகளை ஜக்கரியா சாஹிப் வந்து இந்த புத்தகத்தில் எழுந்திருப்பார். அதை பார்க்குறதுல நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். மெய்சில் இருக்கின்ற விதத்தில் பல கதைகள் இருக்கும். இந்த கதைகளை தான் நம்ம வந்து குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் கூட, ஏன்னா நம்ம ஊர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது, நம்ம வாசிக்கக்கூடியதுனால இந்த கதைகள் எந்த அளவுக்கு குர்ஆனுடன் ஒத்துப்போகின்றது என்பதை நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இன்றைய தினத்தில் இந்த ஃபலாயில் நமாஸ்னு சொல்லக்கூடிய தொழுகையுடைய சிறப்புகள்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவன் ஹஸ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலி அவர்கள் ஒரு சமயம் வந்து நோயிற்று மூச்சு பேச்சின்றி இருந்தாங்க. இறந்து விட்டார்கள்னு சொல்லி அனைவரும் முடிவு செஞ்சுட்டாங்க. அப்பொழுது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, தொழுகைக்கு நியத் செஞ்சு அவங்க தொழுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு வந்து அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மயக்கம் தெளிந்து சுயநினைவுக்கு அடைந்தாரு. அடைஞ்ச பிறகு அப்துர் ரஹ்மான் கேட்கிறாரு, இல்லாட்டா நான் வந்து மௌத்தா போன மாதிரி இருந்தானா அன்னைக்கு இருந்து எல்லாம் சொல்றாங்க. ஆமா, நீங்க மௌத்தா போன மாதிரி இருந்தீங்கன்னு சொல்றேன். அப்ப அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, 2 வானவர்கள் வந்தாங்க, எனக்கு சொன்னாங்க வாங்க அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போகணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போகிற நேரத்தில் இன்னொரு மலை குறுக்கால வந்து இவரை விட்டுருங்க, தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நட்பாக்கியம் உடையவர்னு சொல்லி எழுந்தப்பட்ட ஒரு மனுஷரில் இவர் மொத்தர். இவர்கள் மூலம் இன்னும் இவருடைய மக்கள் வந்து பலன்கள் பெற வேண்டியது இருக்குது, அதனால் இவரை விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் அவங்களும் விட்டுட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்து 1 மாதம் வரை அப்துர் ரஹ்மான் ரலி அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். பின்னர் தான் மரணம் அடைந்தார்கள்னு சொல்லி இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. இந்த செய்தி வந்து நமக்கு பார்க்குற நேரத்தில் தொழுகையுடைய சிறப்பை சொல்கின்ற விதத்தில், தொழுகை மூலமாக உதவி தேடினால் அல்லாஹ் இப்படி உதவுவான் என்ற விதத்தில் நமக்கு வந்து இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. இந்த செய்தி எந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸ்களுடன் ஒத்துப்போகின்றது என்பதை தான் நம்ம இன்றைக்கு டீகோட் பண்ண இருக்கிறோம். நமக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் தொழுந்து அல்லாஹ் வணங்கி நாங்கள் துவா கேட்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பேஸ்மெண்ட் தான். அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்தியாலே சொல்லும்போது என்ன சொல்கிறான், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயீன், இறைவா உன்னே வணங்குறோம், உன்ட்டே நாங்கள் உதவி தேடுறோம்னு சொல்லி அல்லாட்ட வந்து கேட்க சொல்கிறான். அப்போ நம்ம அல்லாஹ் வணங்கி நம்ம அல்லாட்ட உதவி தேடணுன்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய பேஸ்மெண்ட் தான். இந்த சம்பவத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் குர்ஆனுடன் எந்த அளவுக்கு இது ஒத்து போகுதுன்னு பார்க்குற நேரத்தில் இவர் மௌத்தா போகிறாரு. மௌத்தா போனது பிறகு அவங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, அல்லாட்ட துவா கேட்குறாங்க. இவரால் பயன்பெறதுக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி துவா கேட்ட பிறகு அதற்காகவே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், 1 மாதம் காலம் இவருடைய மௌத்தை தள்ளி போட்டுட்டான் என்ற மாதிரி இந்த சம்பவம் வந்து சொல்லுது. ஆனால் இப்படி அல்லாஹ் செய்வானா, நல்லமல் செய்யணுன்றதுக்காக நம்முடைய மௌத்தை தாமதப்படுத்துவானான்னு சொன்னால் நம்முடைய மௌத்தை வந்து தாமதப்படுத்த மாட்டான். நம்ம என்னத்தான் நல்லது செய்கிறோம்னு சொன்னால் கூட அல்லாஹ் டைமை பிந்த வைக்க மாட்டான் என்பதை திருமறை நமக்கு சொல்லி காட்டு. வான்ஃபிக்கும் இம்மா ரசக்னாக்கும் மின் கப்லி ஐயாகத்தி ஆதக்கும் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ் தந்ததுலேருந்து நீங்கள் நல்ல வழியில் செலவிடுங்க, இல்லாட்டி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அந்த மரணம் வர்ற நேரத்தில் ரப்பி லவ்லா அஹர்தனி இல்லை அஜரின் கரீப், யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் தாயா அல்லா, ஃபாஸ்ட் சதக்கு வாக்குமின சாலியின், நீ அப்படி டைம் தாண்டின்னு சொன்னால் ஃபாஸ்ட் சதக்கு நான் வந்து தான தர்மங்களை செஞ்சிருவேன், வாக்குமின சாலியின் நான் நல்லவனாக மாறி இருப்பேன் அல்லா அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் என்ன செய்வான், கடைசி தருவாயில் துவா கேட்பான், யாரெல்லாம் நான் நல்லது செய்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் தாயா அல்லா, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யணுன்றது மாதிரி அவர்கள் அல்லாட்ட வந்து புலம்புவார்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலா யுஅஹிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அதற்குரிய தவணை வந்துட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து அவகாசம் அளிக்க மாட்டேன். என்னதான் நீங்கள் நன்மையை செய்யணும்னு சொன்னாலும், என்னதான் தான தர்மங்களை சதக்காக உங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே அல்லாவுடைய பேரில் தான தர்மங்கள் செய்வதாக நீங்கள் சொன்னால் கூட அதற்கு அல்லாஹ் வந்து டைம் தர மாட்டான். உங்களுக்கு டைம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு கொள்ளணுமே தவிர மௌத்தா போகிற அந்த டைம் வந்துட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அல்லாஹ் டைம் தர மாட்டான்ன்றதே அல்லாஹ் திருமறையில் 63வது அத்தியாயத்தில் 10-11வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே போல் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிற நேரத்தில் ஹத்தா இதா ஜாஹ அஹதுமுல் மவுத், முடிவில் அவர்களுக்கு யாருக்காவது மரணம் வர்ற நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் கால ரப்பி இர்ஜிஊன் லஅல்லி அமலு சாலியான் ஃபீமா தரக்து,
கெட்ட வந்தத்தில் நான் நல்லறம் செஞ்சுட்டு வரேன், எவ்வளோ வீட்டில் சொத்து பத்தெல்லாம் இருக்குது, நான் இது எல்லாத்தையும் தான தர்மங்கள் செஞ்சு நல்லதுக்கும் செஞ்சுட்டு வரேன், எல்லாம் ரப்பி ரிஜியோன் திருப்பி அனுப்பி அல்லான்னு சொல்லி அவன் சொல்லுவான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கல்லா அப்படி இல்லை, இன்னஹா களிமத்துன் உவ காயிடுவா, இவன் வந்து வாய் வார்த்தை, இது வெறுமே வாய் வார்த்தை தான், இவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு இப்போ தான் அவருக்கு நல்லது செய்யணுமான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வமி வராஹிம் பர்சகூன் இல்லா யௌமி யுபஸூன், அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் திரை இருக்குது, மறுபடியெல்லாம் அவர் அனுப்ப மாட்டான்றதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தில் 99 100வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அந்த டைம் வந்துட்டுன்னு சொன்னால் எவ்வளோ தான் நீங்கள் நல்லது செய்வதாக அழுந்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் நல்லது செய்வேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அனுப்ப மாட்டான், அந்த டைமை வந்து பிந்த வைக்க மாட்டான் என்பதை திருமறையில் அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுறான். ஆனால் இந்த சம்பவத்தில் ஜக்கரியா சாஹிப் என்ன எழுதி வச்சிருக்கிறார், 1 மாதம் காலம் வரைக்கும் டைம் கொடுத்ததாக எழுதி வச்சிருக்கிறாரு. இது தெள்ள தெளிவாகவே குர்ஆனில் இந்த வசனங்களுக்கு மாற்றமாக இருக்குது. உயிர் எடுக்கப்படுகின்ற அந்த தருணம் மைக்ரோ செகண்ட் எடுக்கப்படுமே தவிர ஒரு செகண்ட் கூட நேரத்துலையும் அல்லாஹ் வந்து உயிரை கைப்பற்ற மாட்டான், ஒரு செகண்ட் பிந்தியும் கைப்பற்ற மாட்டான். நமக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ் எழுந்து வச்சிருக்கிறானோ அந்த நேரம் அல்லாஹ் மாற்ற மாட்டான் என்பதையும் அல்லாஹ் திருமறையில் சொல்லிக்காரன். வலிக்குள்ளி உம்மத்தின் அஜலுன், எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு கெடு இருக்குது. ஃபைதா ஜா அஜலுஹும், அவர்களுடைய கெடு வந்து வரும்னு சொன்னால் லா யஸ்தாஹிரூன சாதும் வலா யஸ்தக்திமூன், ஒரு சிறிது நேரம் கூட அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டாங்க. ஒரு டைம் ஒரு செகண்ட் கூட அவங்களுக்கு முந்தியும் அவர்களுடைய உயிர் எடுக்கப்படாது, செகண்ட் கூட பிந்தியும் அவர்களுடைய உயிர் எடுக்கப்பட மாட்டுச்சின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தை சொல்லி காட்டுறான். அதே போல் மா தஸ்பிகு மின் உம்மத்தின் அஜலஹா வமா யஸ்தாஹிரூன், எந்த சமுதாயமும் தனது காலக்கெடுவை வந்து முந்தாது பிந்தாது என்று சொல்கிறதை 15வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ யாருக்குமே வந்து டைம் என்ன செய்ய மாட்டான், அல்ல நேரத்தோடு எடுக்கவே மாட்டான். நம்ம பிறக்கின்ற நேரத்தில் நமக்கு வந்து அல்ல எந்த நேரத்தை எழுந்து வச்சிருக்கிறானோ அந்த நேரத்தில் தான் இருப்பான். நாம் என்ன தான் கேடுகளை செய்கிறோம், என்ன தான் கெட்ட காரியங்களை செய்கிறோன்றதுக்காக அல்ல நேரத்தோடு எடுத்துடவே மாட்டான். நம்ம என்ன தான் நல்லது செய்யணுன்றதுக்காக அந்த டைமை பிந்தே மாட்டான். எந்த டைமில் அல்ல முடிவை எழுதி வச்சிருக்கிறானோ, நமக்கு நம்முடைய கதிரில் எந்த டைம் நம்முடைய உயிர் கைப்பற்றப்படும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறானோ அந்த செகண்ட் வந்து முந்தையும் மாட்டுச்சு பிந்தையும் மாட்டுச்சின்னு சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான். ஆனால் இந்த ஜக்கரியா சாஹிப் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த கதையில் என்ன எழுந்திருக்கிறாரு, 1 மாதம் காலம் பிந்திச்சு. 2 மலக்குமார்கள் வந்து ஃபஸ்ட்டு கைப்பற்றாங்களே, அந்த கைப்பற்று நேரம் தான் அவருக்கு எழுதப்பட்ட அந்த கெடுவுன்னு சொன்னால் 1 மாதம் காலம் என்ன செஞ்சுக்கிறான், அல்ல பிந்திருக்கிறான்னு அர்த்தம். இல்லாட்டி 1 மாதம் காலத்துக்கு பிறத்தான் அவருடைய உண்மையான, இப்போ சரியாக பார்த்தோம்னு சொன்னால் 1 மாதத்துக்கு பிறகு தான் இவர் உண்மையாகவே மௌத்தா போயிருக்கிறாரு. அப்போ இதுதான் அவருடைய சரியான டைம்னு பார்த்தா என்ன செய்யப்பட்டுட்டு 1 மாதத்துக்கு முந்தி அல்ல உசுரை கைப்பற்ற பார்த்துருக்கிறான், அல்ல பிழை செய்ய பார்த்துருக்கிறான். அல்ல வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தருடைய உயிரை கைப்பற்ற பார்த்துருக்கிறான், ஒரு அநியாயத்தை செய்ய பார்த்துருக்கிறான்ற மாதிரி இந்த சம்பவம் வந்து சொல்லப்படுது. அல்ல இப்படி அல்ல என்ன சொல்கிறான், நான் அப்படி செய்யவே மாட்டேன். யாருக்குமே நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் நல்லது செய்வதற்காக பிந்தவும் மாட்டுச்சு, கெட்டது செய்கின்றார்கள்ன்றதுக்காக முந்தவும் மாட்டுச்சு. அந்த டைம் அவர்களுக்கு எழுதப்பட்ட அந்த கெடுவில் அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படும். அந்த கெடு வந்து முந்தவும் மாட்டுச்சு பிந்தவும் மாட்டுச்சு என்பதை தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்க இந்த கதையில் என்ன செய்கிறாங்க, இதற்கு நேர்முரணாக அல்லாஹ்வுடைய பண்பே மாற்றுகின்ற விதத்தில் இல்லை, 1 மாதத்துக்கு புறவு மௌத்தா போக வேண்டியவருடைய உசுரை அல்லாஹ் 1 மாதத்துக்கு முன்னாடி எடுக்க பார்த்துட்டான், இப்படி ஒரு அநியாயத்தை செய்ய பார்த்துட்டான்ற மாதிரி வருது. இல்லாட்டி 1 மாதத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய உசுரை அல்லாஹ் வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்கிற மாதிரி இவருக்கு மட்டும் அல்லாஹ் வந்து பிற்படுத்தி கொடுத்துட்டான்ற மாதிரி இந்த ஜக்கரியா சாஹிப் வந்து எழுந்திருக்கிறாரு. 1 மாதத்துக்கு பிறகு தான் இவர் மௌத்தா போகணும். ஆனால் என்ன செய்யப்படுது, 1 மாதத்துக்கு முன்னாடி இவர்கள் உயிர் கைப்பற்ற வந்துட்டார்கள், இவருடைய உயிரை கைப்பற்ற போகிறோம்னு சொல்லி யாருக்காவது வானவர்களுக்கு அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்துருக்கிறானா? இல்லை. வானவர்கள் ஒரு செயலை செய்கின்றார்கள்னு சொன்னால் அல்லாஹ் தான் அனுப்பியிருப்பான். அதை அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். அம்மா நத்தனஸ்ஸலுல் இல்லா பி அம்ரி ரப்புக, நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தாலே தவிர நாங்கள் இறங்க மாட்டோம். இந்த பூமிக்கு இறங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளையின் படி தான் நாங்கள் வர்றோம். அப்போ ஒருவருடைய உயிரை கைப்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹ் கட்டளையிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் இந்த செகண்டில் இந்த மைக்ரோ செகண்டில் போய்ட்டு இவருடைய உயிரை கைப்பற்றுன்னு சொன்னால்தான் அந்த வானவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த வானவர் வந்து உயிரை கைப்பற்றுவாரே தவிர அவருடைய இஷ்டத்துக்கு வர முடியாது என்பதை தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 19வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றாலே தவிர இறங்க மாட்டாங்கன்றதை அல்லாஹ் திருமறையில் வந்து சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் தான் சொல்லி அனுப்பியிருக்கிறான், அப்துல் ரஹ்மானுடைய உயிர் இந்த நேரத்தில் இந்த செகண்டில் கைப்பற்றப்படணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருக்கிறான். 1 மாதத்துக்கு முன்னாடியே பிழை அனுப்பியிருக்கிறான் என்ற அர்த்தமாக வருதா இல்லை? இந்த சம்பவத்தை பார்க்குற நேரத்தில் அல்லாஹ்க்கு தெரியாமல் இருந்திருக்குது, அடைய உங்களோட குடும்பம் வந்து இன்னும் கொஞ்சம் இவரால் பலன்கள் பெறணுமே, இவரால் இன்னும் ரிஸ்க் அங்கே எழுதப்பட்டிருக்குதுன்றது அல்லாஹ் மறந்துட்டான்னு அர்த்தம் வருதா இல்லையா? 1 மாதம் காலம், 1 மாதத்துக்கான ரிஸ்க், இவரால் இவங்களோட குடும்பம் பலன்களை பெறணுன்றது அல்லாஹ் ஃபுல்லாக மறந்து தான் இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் வந்து அப்படி மறக்கக்கூடியவனா? அல்லாஹ் திருமறையில் சொல்லிக்காருனா அம்மாக்கான ரப்புக்கான சியா, அல்லாஹ் ஒரு போதும் வந்து மறக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு வந்து மறதி இல்லை, மனிதன் மாயா அல்லாஹ். ஆனால் இந்த சம்பவம் என்ன சொல்லுது, 1 மாதத்துடைய அந்த நல் பலன்களை அவங்களுடைய குடும்பம் வந்து பலன்கள் பெறுவதை வந்து எல்லாம் மறந்து 1 மாதத்துக்கு முன்னாடி வானவர்கள் அனுப்பி உசுரை கைப்பற்ற சொல்லிட்டான்ற மாதிரி இந்த கதை எழுதப்பட்டிருக்குது.
நம்ம வாசிக்கிற நேரத்தில் நமக்கு இது வந்து ஒரு அழகான சம்பவமாக இருக்கும். தொழுகையுடைய சிறப்பை பார்த்தீங்களா, தொழுகையுடைய சிறப்புனால இப்படியெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி நமக்கு வெளித்தோற்றமாக இருந்தாலும் யாருடைய உயிரும் கைப்பற்றுவது முந்தையும் படாது பிந்தையும் படாது. யாருடைய அஜலை அல்லாஹ் என்ன ஒரு நல்லது செய்வதற்காகவும் அதை பிந்த வைக்க மாட்டான் என்பதை அல்லாஹ் வாக்குறுதியாகவே திருமறையில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அப்போ அந்த வாக்கு ஒரு போதும் அல்ல என்ன செய்ய மாட்டான். இன்னெல்லாம் ஹுலிஃபுல் மியாத் அல்ல ஒரு போதும் வந்து வாக்கு மீறுபவன் அல்ல என்பதை தெல்ல தெளிவாக அல்ல திருமறையில் சொல்றதுனால ஜக்கரியா சாஹிப் எழுந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் வெளிப்படையாக இது ஒரு தொழுகையுடைய முக்கியத்துவத்தை காட்டுமா இருந்தாலும், தொழுகையுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தாலும், இது தெல்ல தெளிவாக இஸ்லாத்துக்கு முரணான ஒரு செய்தி, இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு செய்தி, குர்ஆனுக்கு மாற்றமான செய்தி, அல்லாஹ்வுடைய பண்புகள் மீது அப்பட்டமாக பொய் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக தான் இந்த செய்தி வந்து இருக்கின்றது என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக பார்க்க முடிகின்றது. அப்போ அல்லாஹ் மீது நம்ம குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் வாக்கு மீறுவான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பண்பையை நாங்கள் மாற்றி சொல்லக்கூடிய விதத்தில் தான் செய்தி இருக்குது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அப்போ நான் இதை காலையில் மாலையில் ஓதுறோம், பள்ளிவாசல்கள் இந்த கிதாபை வச்சிருக்கிறோம், அதே போல் வந்து வீடுகளில் நம்ம இதை வாசிக்கிறோம், அமல்களின் சிறப்புகள்ன்ற பேரில் வியந்து போகிறோம். ஆனால் இது வந்து அமல்களின் சிறப்புகளில் வராது. நம்ம அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு செய்தியை நம்புகின்ற விதத்தில் தான் வரும். நம்ம இந்த செய்தியை நம்பினோம்னு சொன்னால் இவ்வளோ நேரம் சொன்ன இந்த குர்ஆன் வசனங்களை நம்ப முடியாது. அப்போ இப்பேற்பட்ட வசனங்களுக்கு எல்லாம் மாற்றமாக தான் இந்த சம்பவம் அமைஞ்சிருக்குது. ஒரு மாதம் காலத்துக்கு முன்னாடி இவருடைய உயிர் எடுக்கப்பட்டுச்சுண்டு, இல்லாட்டி இவருக்கு ஒரு மாதம் காலத்தை அல்லாஹ் உயிரை கைப்பற்றத டைம் அவகாசம் கொடுத்துட்டான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய பல விஷயங்களுக்கு மாற்றமான செய்தியாக தான் இந்த செய்தி அமைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதை நம்பினா குர்ஆனை நம்ப முடியாது, குர்ஆனை நம்பினா இதை நம்ப முடியாது. அதனால் நாங்கள் இப்பேற்பட்ட செய்திகளை வந்து ஒரு போதும் நம்பக்கூடாது, இப்பேற்பட்ட செய்திகளை நாங்கள் வாசிக்கக்கூடாது. இது எந்த ஒரு இஸ்லாத்துடைய சிறப்பையும் சொல்கிற விதமாக இல்லை. இது தெல்ல தெளிவாக அல்லாஹ் மீது இட்டுக்கட்டக்கூடிய, அல்லாஹ் மீது அப்பட்டமாக பழி சுமத்தக்கூடிய, பொய் சொல்லக்கூடிய, அல்லாஹ் வாக்கு மீறுகின்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம காலங்காலமாக வாசித்து வரக்கூடிய, காலங்காலமாக வியந்து நம்பி வரக்கூடிய இன்னும் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மார்க்க கல்வியை 4 பேருக்கு பகிர்ந்த நன்மை உங்களுக்கு அடைந்து கொள்ள முடியும். இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.